I invite the staff members to come forward and offer their words of appreciation and best wishes for our returning period. Anybody interested, they can come forward and present their the department. வணக்கம், குட் ஈவினிங். பிசிஆர்ஐ டேனியோட ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன், அதுவும் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டாஃப் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தை சாமி அண்ணா வந்து படபடப்பாக இருக்குதுன்னு தெரியல. ஸ்கிரிப்டட்னா ஈஸியாக பேசிடலாம் சார், ஜென்யூனாக பேசுறது. ஸோ குழந்தை சாமி அண்ணா வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் 3 months தான் ஆச்சு. இதே 2025 February 21st அன்னைக்கு எங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணார். வந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு, இன்னும் 3 மாதத்துல மேடம் எனக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு வந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு. சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ரொம்ப ஹாப்பியாக சொன்னார். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ராசியாக என்னன்னு தெரியல, எங்களுக்கு வர லேப் அசிஸ்டன்ட் எல்லாம் எப்போவுமே ட்ரான்ஸ்ஃபரில் வருவாங்க. ஒரு ஷார்ட் பீரியட் இருப்பாங்க, அப்புறம் டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் போகும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாமல் போனதே இல்லை. ஸோ அந்த வகையில் குழந்தைசாமி அண்ணாவும் அப்படி தான். அவருக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஜாபை அவர் ரொம்பவே சின்சியராக கேரி அவுட் பண்ணி எங்கள் டிபார்ட்மெண்ட்டை வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. தட்டு வித்தின் அ வெரி ஷார்ட் ஸ்பேன். 3 மாதத்துலேயே அவரோட சின்சியர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சரால் எங்கள் எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் சில விஷயங்களெல்லாம் வந்து அவர் எங்களை இன்ஸ்பயர் பண்ணாருன்னு கூட சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், சின்ன உதாரணம். எப்படின்னா, அவருக்கு அவருடைய அந்த ஒர்க், அந்த ஜாப் மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் அவர் வந்து அந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் சைன் பண்ணுற அந்த டைம்லேருந்தே நம்மளால் பார்க்க முடியும். எப்படின்னா, நம்மளாம் எப்படி வந்து சைன் பண்ணுவோம், அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு சிக்னேச்சர் போட்டுட்டு கிளம்பிடுவோம். அந்தானா அப்படி கிடையாது. வருவார், ரொம்ப பவ்யமாக இந்த காலனியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரை வந்து ஃபஸ்ட்டு இப்படி தொட்டு கும்பிடுவார். கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சைன் பண்ணுவார். ஸோ இது வந்து நான் டே 1லேருந்து நான் இதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். தினமும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கும்போது. என்னன்னா, ஒர்க் இஸ் வர்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம், அதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஓகே இதுதான் போல இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போ தினமும் தோணும். அந்த ஒரு சின்ன கெஸ்டர் தான், பட் அந்த கெஸ்டர் பார்க்கும்போது நம்மளுடைய ஜாப் மேலே இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து தினமும் நமக்குள்ள கண்டிப்பாக எனக்கு வந்திருக்கு. அண்ட் ஸோ அந்த 9:15 டைமில் அவர் சைன் பண்ணுற டைமில் இருந்து ஈவினிங் 5 தாக்கா ஒரு சேம் எனர்ஜி லெவலோட எப்போவுமே அவர் இருப்பார். ஸோ இந்த 9 to 5ல நம்ம அவருக்கு என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் சரி, அவருக்கு வந்து நமக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்க வேணாம், எந்த ஒரு டெட்லைனும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். அவருக்கு எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் சரி, அவர் வந்து அந்த வேலைக்கு உண்டான அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த டெடிகேஷன், அந்த க்ரியேட்டிவிட்டி, ஸோ ஒரு கம்ப்ளீட் இன்வால்மெண்ட், 100% இன்வால்மெண்ட்டுன்னு இப்படி அவர்கிட்ட இருக்கிற சில எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ தட் டூ வித்தின் மினிட்ஸ். நம்ம எதுவுமே சொல்லி அவர்கிட்ட திரும்ப கேட்குற மாதிரி அவர் வச்சுக்க மாட்டார். அதே மாதிரி ஒரு வேலையை வந்து நம்ம ரொம்பவும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு டீன் சார் வராருன்னா, ஒரு இன்ஸ்பெக்ஷன்னா அப்படின்னா போதும், நம்ம சொல்லி மத்தியானம் ஒரு ஹார்ட்லி ஒரு 1 hourக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா லேப் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு உண்டான அந்த வேலையை வந்து அவர் ரொம்பவே சின்சியராக பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன், வெரி டவுன் டு அர்த் பர்சன், ரொம்ப எளிமையான ஒரு பர்சன் வித் அ வெரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அது கரெக்டாக அந்த எக்ஸாம் டைமில் அவர் வந்து எங்களுக்கு
வந்து ஹெல்ப் பண்ணது. ஐ திங்க் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். மற்றபடி நான் கற்றுக்கிட்ட சில வர்ச்சியூஸ்லாம் இது, தட் ஒர்க் இஸ் வர்ஷிப். அண்ட் ரீசெண்டாக நான் கூட ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன், மைண்ட் பற்றின ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கில் வந்து ஒரு லைன் வந்தது என்னன்னா, unless you love your work or profession, you cannot be a true success. So நான் திரும்ப சொல்கிறேன், unless you love your work or profession, you cannot be a true success. நம்ம செய்கிற இந்த ப்ரொஃபஷன், இந்த வேலைக்கு நம்ம எல்லாருக்குமே நம்மளோட மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோமா இல்லையான்னு. பட் ஐ திங்க் அவருக்கான கொடுக்கப்பட்ட அந்த ஜாபுக்கு ஐ திங்க் he has given his complete self to it. ஸோ அந்த வகையில் ஐ திங்க் we are very fortunate to have him. அந்த கடைசி 3 மாதம் ஜாலியாக அவர் வந்து இருந்துட்டு போனது எங்களுக்கு நிறைய இது இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு வந்து நிறைய விஷயத்தில் அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளோட முடிச்சுக்கிறேன். அடிக்கடி வந்து பூச்செடி விதைகளெல்லாம் வந்து வேறு ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் பிளாக் வெளியே வந்து நான் வந்து நட்டு வைக்கிறது ஒரு பழக்கம். ஸோ அந்த மாதிரி அந்த அண்ணா கிட்ட வந்து கொடுப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப காலமாக நடந்துட்டுருக்கு. அண்ட் யார்கிட்டையாவது கொடுத்து ஒரு பர்சன் கிட்ட நான் கொடுத்து இதை போடுங்க அங்கே போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது எப்போவுமே சில சமயம் வந்து அது விதைக்காது, அது வராது. ஸோ அந்த அண்ணா கிட்ட நேற்று கூட நான் வந்து சாரை கொன்றை பூவோட விதைகளெல்லாம் கொடுத்து அவரை போட சொன்னேன். அப்போ அந்த மொமெண்ட் கூட அவர் வந்து ஜஸ்ட் அந்த மண்ணை வந்து லைட்டாக தோண்டி ஒரு சின்ன ப்ரேயர் இப்படின்ட்டு அந்த சீட்ஸ் வந்து உள்ளே போட்டார். ஸோ ஐ திங்க் அவர் செய்கிற அந்த ஒவ்வொரு சின்ன விஷயத்துலுமே அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஐ திங்க் நம்மளும் இதை வந்து இன்கல்கேட் பண்ணால் ஐ திங்க் we can also be successful in whatever we do. ஸோ ஒரே சமயம்னா சுதா மேடம் சொன்ன மாதிரி நிறைய உழைச்சிட்டீங்க. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு டேக் ரெஸ்ட். ஸோ உங்களுடைய இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் அடுத்த ஒரு நியூ சாப்டர் இன் யுவர் லைஃப். ஸோ உங்களுடைய இந்த உங்கள் வாழ்க்கையோட அடுத்த புது சாப்டரில் உங்களுக்கு நிறைய சந்தோஷமும் ஆரோக்கியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் இந்த எல்லா சார்பாகவும் என்னோட வாழ்க்கையில் நான் சொல்லிக்கிறேன். And also I thank the staff club members sincerely for giving me an opportunity to share my views. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். நான் குழந்தைசாமி அண்ணா ஃபஸ்ட்டு பார்த்ததே பிஜிஆர்ஸில் 2 years ஒர்க் பண்ணேன். ஸோ 2 years மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு ஜஸ்ட்டு 2 days ப்ரொபேஷன் கிளியர் ஆகிற டயத்தில் தான் நான் வந்து பிஜிஆர்எஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். ஸோ அந்த டயத்தில் ஒரு ஆஃப்டர்நூன் ஜாயின் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். இது 2 நாளைக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே, இந்த 2 நாளைக்கு நான் வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டை அட்டாச் பண்ணி நான் என்னைக்கு ப்ரொபேஷன் கிளியர் ஆகிறது ஒரு டென்ஷனில் உட்காந்துருந்தேன். வரும்போதுக்கு சரி நாங்கள் 2 பேரும் வந்து நெட்வொர்க் ப்ராஜெக்டான சீப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அவர் லைஃப்பில் நிறைய பேர் சீப்லேயே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஊட்டி, அதுக்கடுத்து பிஜிஆர்எஸ். ஸோ அப்படி உட்காரும்போது அவர் ப்ராஜெக்டில் வந்து டெய்லி வில்லேஜ் விசிட் பண்ணுவோம். ஸோ விசிட் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் தான் டிபார்ட்மெண்ட்டே வருவோம். ஸோ ஆஃப்டர்நூன் வரும்போதுக்கு சார் நான் டிபார்ட்மெண்ட் உட்காந்தேன், அவர் யாருன்னே தெரியாது. ஸோ வந்தவுடனே பார்த்துட்டு சார் அப்படின்னு வந்துட்டு நின்றுட்டு சார் குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். யார் வேறு நம்மளை பார்க்காம யாருன்னே தெரியாமல் ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து எங்கள் ஹெட்டு வந்து ராஜேந்திரன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், உங்களாம் நம்ம ஒர்க்கர்ஸு அப்படின்ட்டு. ஸோ அந்த டேஸ்லாம் வந்து தெரியும். ஸோ அவரை அதுக்கடுத்து வந்து டெய்லியுமே நாங்கள் நெட்வொர்க் ப்ராஜெக்ட் வந்து வில்லேஜ் விசிட் பண்ணுவோம். ஸோ பர்சனலி வந்து ஒரு நாளில் ஒரு 6 hours அவரோட இருக்கிற டைம் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவார். ஸோ அனிமல் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும். ஸோ சொன்ன உடனே ஏதாவது ஒரு வேலையை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். எக்ஸாம்பிள் வந்து சீப்புக்கு அந்த ஏரியாவில் மெயின் பிரச்சனை வந்து இந்த கூஃப்னால பிரச்சனை வரும். ஸோ கூஃப்னால பிரச்சனை வரும்போதுக்கு ஸோ
ஸோ ப்ரூஃப் ட்ரிம்மிங் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கணும்னா இஸ் ஏ மேனேஜ்மெண்ட், இஸ் ஏ ஆர்ட் அண்ட் சயின்ஸ் படிச்சிருப்போம். அதே மாதிரி ப்ரூஃப் ட்ரிம்மிங்கில் ஐ நோ த சயின்ஸ் பட் ஐ நோ ஐ லேர்ன் த ஆர்ட் ஃப்ரம் ஹிம்செல்ஃப் ஒன்லி. ஸோ அந்த அளவுக்கு அந்த ப்ரூஃப் ட்ரிம்மிங் அவ்வளோ அழகாக பண்ணுவார். ஸோ அந்த ஆடு பார்த்தீங்கன்னா கால் அப்படி கூட ஒரு இது பண்ணாது. நம்ம நெய் கட் பண்ணும்போது நம்மளுக்கு பெயின் வரும். ஸோ அந்த அளவுக்கு பெயின் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக அந்த ஆட்டை முடிப்பார். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவார். சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கருவேல முள்ளாக இருக்குது. ஸோ அந்த கருவேல முள்ளுக்கெல்லாம் நிறைய டைம் விழுந்து எழுந்திரிச்சு ஆட்டை பிடிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சின்சியர் ஒர்க்கர். ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு 1.5 year ஓடிச்சு. 1.5 year ஓடினோடனே நெக்ஸ்ட்டு கொரோனா பீரியட். ஸோ கொரோனா பீரியடில் நம்மலாம் ஸோ எங்கே வேலைக்கு போகாமல் ஐசோலேஷன்லேயே இருந்தோம். ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா சிம்ப்ளி நான் ஒரு 1 month டிபார்ட்மெண்ட் பார்த்து போகல. டிபார்ட்மெண்ட் போகாமல் 1 month கழிச்சு போகும்போது ஸோ அவங்களும் அங்கே இருந்தாங்க. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அந்த 1 month என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ டிபார்ட்மெண்ட் சைடில் கத்திரிக்காய் நட்டு ஸோ கத்திரிக்காய் எடுத்து வந்து கேண்டீன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவு வந்து என்னென்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு துருதுருன்னு இருக்க ஆளு நல்லாவே ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல உட்கார மாட்டாரு, துருதுருன்னு இருக்கிற மாதிரி ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து நம்ம யூனிவர்சிட்டி ஸோ டுமாரோ ஆன்வர்ட்ஸ் மிஸ் பண்ண போகுது. பட் அவர் இந்த ரிட்டைல் லைஃப்பை நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்க்கை. And Diksha for sharing wonderful words about our trade employees. Now it's time for our principal felicitation address to be offered by our dean. என்று பணி நிறைவு பெறும் திரு குழந்தைசாமி அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் இங்கு பெருந்தெல்லாக கூடியுள்ள பேராசிரியர்களுக்கும் அமைச்சு பணியாளர்கள் அவர்களுக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் வந்து பணி நிறைவு என்பது கட்டாயம். வயது மூப்பின் காரணமாக எல்லாரும் ஒரு நாள் ஓய்வு பெற பழகிறோம். அது நாளைக்கு நமது குழந்தைசாமி அவர்களுக்கு பணி நிறைவு நாளாக உள்ளது. அதாவது அவர் பல இடங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு. 17 வருஷத்துக்கு மேலாக தற்காலிக ஊழியராகவும் அதற்கு பிறகு நிரந்தர ஊழியராகவும் வேலை பார்த்துருக்கிறாரு. எல்லாம் வேலை பார்த்துட்டு இந்த ஊட்டி சென்னை அப்படின்னு வேலை பார்த்து கிரிக்கெட்ல இருக்க மாதிரி இருக்காது. எனக்கு கிரிக்கெட் எதுவும் தெரியாது. இருந்தாலும் லாஸ்ட் ஓவருக்கு வந்தது மாதிரி நம்ம இங்க வந்து லாஸ்ட் ஓவர்லயே நிறைய பந்து அடிச்சிருப்பாரு, 6 அடிச்சிருப்பாரு. பிறகு நம்ம திவிசா சொன்னதுல இருந்தே புரிஞ்சிச்சு. அது மட்டும் கிடையாது, அவர் சொன்ன வாக்கி இது வார்த்தைக்கு மட்டும் கிடையாது. நானும் நிறைய டைம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே போவேன். பெரும்பாலான டிபார்ட்மெண்ட்ல வந்து சுமார் அந்த சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வந்து எப்பயுமே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி எங்கேயும் அனாவசியமாக அவரை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நானும் பார்த்துருக்கேன். நிறைய டைம் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். அந்த ரூம்ல இருப்பாரு, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு ஏதாவது சொன்னா ப்ராக்டிக்கலுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏதாவது சொன்னாரு. நிறைய அனுபவம் பழக்கம் இல்லை. பட் அப்போதைக்கு நான் விசிட் போகும்போது பார்த்துருக்கிறேன். நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. அது மாதிரி சந்திரசேகர் திவிசா சொன்னதுல அவர் ஒரு சிறந்த சின்சியர் டெடிகேட்டட் ஒர்க்கராக இருந்திருப்பார் இவருக்கு. அதனால எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இவருக்கு பழைய வேலை பார்த்த இடத்துல டாக்டர் அனில்குமார் நேற்று பார்த்தேன். அவருக்கு வந்து அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க சொன்னார். என்கிட்ட அவர் ஒரு நல்ல ஒர்க்கரு அப்படின்னு அவர் சொன்னார் மீட்டிங் சொன்னார். இந்த மாதிரி நம்ம வேலை பார்த்ததை நம்மளே சொல்றதை விட நம்மளோட பணிபுரிந்த சில பேர் சொல்லும் போதெல்லாம் உண்மையிலே நமக்கு நிறைவான மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா நம்மளே சொல்லணும், நான் அவளை பார்த்தேன், இவ்வளவு வேலையை பார்த்தேன், அதை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். பட் அடுத்தவங்க சொல்லணும். ஸோ left behind something after leaving அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பணி வந்து உண்மையிலே சிறந்த பணியாக இருக்கும். அதைத்தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். எங்க போனாலும் வேலை பார்த்தோன்னா நமக்குன்னு ஒரு முத்திரையை பதிக்க வேண்டும். நம்ம ஒரு ஆசிரியராக இருந்தா இல்லை ஒரு லேப் டெக்னீஷியன் இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சு அதை சொல்லணும். அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த ட்ரிம்மிங் வந்து எனக்கு கூட தெரியாது. ஐ ஸ்டடிட் MAC and PhD in LPM but I did not know how to trim the comb but I learned from him அப்படின்னாரு. அது உண்மையிலே பெரும்பாலும் நேற்று கூட ஒரு இது பார்த்து அந்த புக்கு ஒன்று கொடுத்துட்டு போனாரு. ஒரு நடப்பது பரப்பன அப்படின்னு. அதுல ஒரு புதுசா ஒரு வெட்டரியன் ஜாயின் பண்ணிருக்கிறாரு. அதுல ஒரு கேஸ் வந்திருக்குது. அவருக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. என்ன புதுசா போன வெட்டரியன் அந்த காலத்துல மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்
they learned from the attendants. The attender is better, more experienced than the VAs. Readily join பண்ற VAs. அதே மாதிரி அவர் லேர்ன் அதோட தப்பு இல்லை, பட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மகிட்ட சைன் படிப்பு டிகிரி இருக்கு. அதனால அவர் சிறந்த ஒரு பணியாளராக இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஊட்டியில வேலை பார்க்கறது அதுவும் எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு நான் எப்பயுமே இறைவனை வேண்டிக்குவேன். என்னை ஒரு 3 இடத்துல முக்கியமாக போடலை. ஒன்று வந்து பொட்டநேரி, அது எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் ஆளுநர் இருக்கிறாரு. அதே மாதிரி காட்டுப்பாக்கம் பிஆர்எஸ், அது ஒன்று. அதுக்கடுத்து வந்து ஊட்டி. இங்கே 3 ப்ரொஃபஸர்ஸுமே பயங்கர டெரரான ப்ரொஃபஸர். எங்கள் காலத்தில் நாங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண மேலே அது என்னமோ ஆண்டவன் எனக்கு அதெல்லாம் போடலை. ஏன்னா அங்கே போட்டவங்களாம் அப்படியே கதறுவாங்க அப்படியே. என்ன அதான் காரணமே இல்லாமல் கதற வைக்குது. அந்த மாதிரி அந்த இடத்துலையும் வந்து ஒர்க் பண்ணி வந்திருக்காரு. ஐயூட் ஒர்க் பண்ணீங்களா சார்? சரி, ஐயூட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ராஜேந்திரன் சரி, அப்போ நீங்கள் 2 ஸ்டால்மார்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் திறமை அவங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பேர் வாங்கிங்க. நீங்கள் திறமையான ஒர்க்கர். அதை நினைச்சுதான் அதனாலதான் நமது பல்கலைக்கழகம் அவர் 25 வருட காலம் சிறந்த மாசற்ற பணியாற்றியதற்காக அவருக்கு சான்றிதழும் ஒரு 2000 ரூபாய் பரிசும் வழங்கி இருக்குது. அதை இப்பொழுது வழங்கி இவ்வாறான சிறந்த பணியாளர் இன்று ஓய்வு பெறுகிறார். அதாவது சில பேருக்கு பணியில இருக்கும்போது கூட நிம்மதியா இருப்பாங்க. ஓய்வு பெற்ற அப்புறம் ரொம்ப பிரச்சனைகளா அங்கங்கிருந்து மிசைல்ஸ் வரும். அதனால வந்து அவருடைய பணி ஓய்வு காலத்தில் அவர் எல்லா வளமும் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று அவர் நீரோடி வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now it is the presentation of gift to our employee. As a gesture of heartfelt gratitude, I invite the Dean as well as other staff members to join to present the retirement gift to our retired staff. Our request our colleague Trivi Kulandi Swami to share his thoughts and experiences about working in our university and the experience we have. பேராசிரியர் மற்றும் தலைவர் அனைவருக்கும், இணை பேராசிரியர்கள் அனைவருக்கும், உதவி பேராசிரியர்கள் அனைவருக்கும், அத்துடன் அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும், என்னுடன் பணிபுரியும் மற்ற சக ஊழியர்கள் அனைவருக்கும் எனது இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நான் சொல்கிறது எல்லாமே சொல்லணும்னு நிறைய நினச்சிருந்தேன். அது பூராமே இங்கே எல்லாமே நம்ம மேடம் கிருஷ்ண மேடம் அவங்க கந்தேசாச்சார் வந்தாலும் எல்லாருமே சொல்கிறேன். காரணம் பற்றி எல்லாம் பேசிட்டாங்க. இருந்தாலும் எப்படின்னா எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்கணும். என்னுடைய குறிக்கோள் அதுதான். அந்தமாரி செஞ்சு இன்னைக்கு ஊட்டியில் கொஞ்ச நாள் செஞ்செல்லாம் அதுமாரி தான் உண்மை. அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு எனக்கு இருக்கிற வேலைக்கு அதை முடிச்சாதான் கொடுத்துட்டு 6 மணிக்கு ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்றலாம் என்ன எனக்கு கிடையாது. அதை முடிச்சுட்டு போயிடணும். எத்தனை மணி இருந்தாலும் முடிக்கணுன்ற இதோட செஞ்சு முடிச்சு இங்கே வந்து தேனிக்கு வந்து முதல் ரிட்டையர் ஆகிறது நானாக இருக்கிறதுக்கு சந்தோஷம். அப்படியே நேற்று பிரேம மேடம் சொன்னாங்க, நீங்கள் இங்கே வந்துருந்தீங்கன்னா ஊட்டிலே ரிட்டையர் ஆகிருக்கலாம். நீங்கள் ஊட்டியில் வேலை செஞ்சுட்டு போனீங்க, ஊட்டிக்கே வந்துருந்தீங்கன்னா இங்கே ரிட்டையர் பண்ணி ஆயிருக்கலாம் அப்படின்னாங்க. இல்லை மேடம், ஒரு இடத்துல போனால் அடுத்தத்துக்கு போகணும், அடுத்த இடத்துல போனால் இன்னொரு இடத்துக்கு வரணும். இப்படியெல்லாம் போய் 3 இடத்துக்கு சுற்றி வந்து டாக்டருக்கு முதல் எழுத்துக்கு பார்த்தீங்களா, முதல் 3 புள்ளி, அதுமாதிரி நான் 3 புள்ளியே வந்து ஒரு இடத்துல வந்து சேர்ந்து இந்த பண்ணையில் ஓய்வு பெறுறேன். எனக்கு வயது முடிப்பு வந்ததுனால ஓய்வு பெற நிகழ்ச்சி எனக்கு வந்தோம். அது போக ரிசர்ச் டீன் டைரக்டர்
ரிட்டையர் இருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணி என்னால் வர முடியல, என்னுடைய சார்பாக செல்வம்ன்ற ஒருத்தரை அனுப்பி வைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னாரு. அவர் வந்திருக்காரு என்னன்னு தெரியல. அவர் ஏதாவது ஆகிட்டாருங்கெல்லாம் வரன்னு இருக்காரு. அவருக்காகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எத்தனையும் இவ்வளோ செஞ்ச எனக்கு இந்த பிரிவு பெற்ற ரிட்டையர்மெண்ட் அந்த இதை கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் மரியாதை கொடுத்துருக்காங்க வந்திருக்கிறாங்க ஷாலோட. ரவிச்சந்திரன் ஊக்கிலவரோட வேலை பார்த்துருக்காரு. அவர் வந்து மழை காலத்தினால வர முடியாது. நான் தேனி மாவட்டத்தில் மீனவர் சங்க தலைவராக இருக்கிறேன். அதனால அவருக்கு நன்றி. To conclude the formal program, I recommend to propose a vote of thanks. I'm very much glad to deliver the vote of thanks for this program. I would like to thank our beloved Dean, Dr. G. Ponuduri sir, President, Staff Club, for giving the permission and also guidance to conduct this program, and also for delivering the felicitation address. Thank you, sir. I extend my thanks to Dr. M. Sudha, Executive Committee Member, Staff Club, Associate Professor and Head, Livestock Product Technology, for delivering profile of Thiru V. Kundiswamy, Laboratory Assistant. Thank you, ma'am. And I extend my thanks to Dr. V. Jayavardhan, Secretary, Staff Club, Assistant Professor, Department of Veterinary and Animal Husbandry Extension Education, for delivering the welcome address. And I wholeheartedly thank Thiru V. Kundiswamy, Laboratory Assistant, Department of Veterinary Microbiology and also for Pharmacology, for his entire dedicated service in our university. Next, I would like to thank all the heads of the departments, professors, associate professors, assistant professors, and all non-teaching staffs, office staffs, for your valuable contribution in both money and time for successful conduct of these events. Once again, thank you one and all present here, and also for those persons behind these events. Thank you. Program formally concludes. I request all the staff to join for the refreshment. Thank you. அவங்க டாக்டரும் மருமகனும் அப்பாவுக்கு வந்து இது பண்ணி விடுறாங்க. You can join for the refreshment.